அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என இபிஎஸ் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. தற்போது அந்த இபிஎஸ் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு என்பது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றி நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். தராசு ஷியாம், வணக்கம். இபிஎஸ் சார்பில் தொடர்ந்த இந்த மனு அப்படிங்கிறது தற்போது உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கு விசாரணை அடுத்த கட்டமா எப்படி நகரும்னு உங்களுடைய பார்வை இருக்கு? இது இபிஎஸ் தரப்புக்கான பின்னடைவு என்று பார்க்க முடியாது. என்ன காரணம் என்றால், சிவில் வழக்குகளில் பொதுவாக வழக்குகளை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்கிற மனு ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை. எதிர்த்தரப்பை கேட்க வேண்டும், அதாவது கிவிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த ஆப்போசிட். அப்படி என்றால் எடப்பாடி பழனிசாமியின் மனுவுக்கு எதிர்த்தரப்பு, இப்படித்தான் நாம் பார்க்க முடியும். எனவே இது இயல்பாக தள்ளுபடி ஆகும். கிரிமினல் வழக்குகளில் எஃப்ஐஆரை தவறு, அப்பேரண்ட் மிஸ்டேக் இருந்தால் அந்த வழக்கு ரத்து செய்யப்படும், குவாஷிங் சொல்லுவாங்க. இப்போ இதுல உண்மையான பிரச்சனை என்ன? உண்மையான பிரச்சனை, அதிமுகவின் பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டது கட்சியின் அடிப்படை விதிகளுக்கு முரணானது. இது தாவா. கட்சியின் அடிப்படை விதிகளுக்கு எப்படி முரணானதுன்னு நீதிமன்றம் ஏற்கனவே அதிமுகவின் பழைய கான்ஸ்டிடியூஷன் எல்லாம் கேட்டு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கு. பழைய கான்ஸ்டிடியூஷன்னா 1972 கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு கான்ஸ்டிடியூஷன், அது கிட்டத்தட்ட திமுக கான்ஸ்டிடியூஷன் மாதிரி தான். அதாவது டயர் சிஸ்டம், கீழமை அமைப்புகள் தேர்ந்தெடுத்து அப்படியே படிப்படியாக கடைசியாக தலைவர் அமைப்பை தேர்ந்தெடுக்கிற அந்த பிரமிட் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் 75-76 காலகட்டத்தில் அதை மாற்றி இன்வெர்டர் பிரமிடு, அதாவது முதல்ல தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க, அப்புறம் தான் கீழமை அமைப்புகளை தேர்ந்தெடுப்பாங்க. இந்த சிஸ்டம் ஜெயலலிதா அவர்களால் அடிக்கோடியிடப்பட்டு இது மாற்ற முடியாத விதின்னு தீர்மானிக்கப்பட்டு விட்டது. அதுக்கு பிறகு அதிமுக எத்தனையோ குழப்பங்கள், கடைசியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். பொதுவாக எம்ஜிஆர் காலத்திலையும் ஜெயலலிதா காலத்திலையும் தேர்தல்லாம் நடக்காதுங்க. எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் என்று ஒரு தீர்மானம் கொண்டு ஒரு வேட்புமனு தாக்கல் செய்வாங்க. ஒரு 10 பேர் 15 பேர் அதே மாதிரியான வேட்புமனு தாக்கல் செய்வாங்க. போட்டி வேட்புமனு எதுவுமே இருக்காது. எனவே அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக ஒரு அறிவிப்பு வரும். முன்னதாக ஒரு நோட்டீஸ், பப்ளிக் நோட்டீஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணுவாங்க. யார் வேணாலும் வேட்புமனு தாக்கல் செய்யலாம்னு சொல்லுவாங்க, ஆனா உண்மையிலேயே தாக்கல் செய்ய மாட்டாங்க. இப்படியான ஒரு சூழ்நிலையில் அதிமுக என்கிற கட்சிக்கு இபிஎஸ் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு விதிமாற்றம் ஒண்ணு பண்ணாங்க. அதாவது மொத்தம் 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழியணும். இப்படி செய்யும் போது எல்லா தொண்டர்களும் போட்டி போடலாம், யார் வேணாலும் போட்டி போடலாங்கிற நிலைமை அதுல மாறி இருக்கு. அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின்னு சொல்லுவாங்க. அடிப்படை என்பது மாற்ற இயலாதது, ஆனால் அது மாறி இருக்கு. இதுதான் நீதிமன்ற வாதம். அது நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா அது நமக்கு தெரியாது. காரணம் என்னன்னா, இது சம்பந்தப்பட்ட வாதங்கள்ல தேர்தல் ஆணையம் தான் முதல் நீதிமன்றம், அடிப்படை நீதிமன்றம். தேர்தல் ஆணையம் இந்த பைலா டெஸ்ட் எப்போதுமே எடுப்பதே இல்லை. அது தேர்தல் ஆணையத்தோட பிரச்சனை. அப்படி என்றால் அதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் இந்த திருத்தப்பட்ட விதிகளை எல்லாம் ஒத்துக்கிட்டு தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்ல அதெல்லாம் ஏற்றிருக்கு. இன்றைக்கு தேர்தல் ஆணையம் வெப்சைட் போனீங்கன்னா அதிமுகவோட இந்த கான்ஸ்டிடியூஷன்ல தான் அமல்ல இருக்கு. எனவே தேர்தல் ஆணையம் இதுல ஒரு முடிவு சொல்லி நீதிமன்றத்துக்கு வரணும். ஆனால் அவர்கள் வருவதற்கு காலதாமதம் தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறார்கள். எனவே இத்தகைய குழப்பங்கள் ஏற்படுகின்றன. நேற்றைக்கு நடந்த ஓபிஎஸ் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கும் இந்த நீதிமன்ற நடவடிக்கைக்கும் சம்மதம் இல்லை. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி ஷியாம் சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.